சார். சொல்லு கேப்டன். சார், நம்ம இலக்க பத்தின ஒரு சில வதந்திகள் இந்த கப்பல்ல பயங்கரமா பரவிக்கிட்டு வருது சார். வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாக்குறியா? அப்போ என் பேச்ச மதிக்க மாட்டேன். நான் எப்பவுமே அப்படி செய்ய மாட்டேன் சார். அப்படி என்னதான் வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு சொல்லி தொலை. ஒயிட் கேப் பே. நினைச்சேன், ஒயிட் கேப் பே. தொடநடுங்கிங்க மட்டும்தான் அந்த இடத்தோட பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. ஆனா எதுக்காக பயப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? சொல்ல வந்ததை தெளிவா வெளிப்படையா சொல்லணும்னா என் முன்னாடி நில்லு, இல்லைன்னா வாயை முடிக்கிட்டு சும்மாரு. கடல் கன்னிகள் கேப்டன். ஆமா, கடல் கன்னிகள். தீய சக்திகள் வழிபூரா நிறைஞ்சிருக்கும். நரமாமிசம் சாப்பிடுறதுக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் கடந்துதான் நாம போக வேண்டி இருக்கும். ஆத்மாவை மட்டும்தான் காப்பாத்திக்க முடியும். ஏன்னா கடல் கன்னிகள் எலும்ப கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இந்த விளக்கம் போதுமா? அமைதி, அமைதியா இருங்க. பயத்தை தூக்கி போடுங்க. நாம எல்லாரும் தைரியமா செயல்படணும். யாரும் அவசரப்படாதீங்க. விடு, யாரையும் தடுக்காத. உள்ள வாங்க. வேண்டாம். இங்க பாருங்க, என் கூட வந்தாகணும். நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நாம மகாராஜாவோட வீரர்கள் தானே? அவருக்காகத்தானே வேலை செய்யறோம். ஸ்பானியர்கள் நம்மள கடந்து போகும்போது அவங்க யார் கண்ணிலையும் நான் துளி கூட பயத்தை பார்க்கல. அப்படி இருக்கும்போது மகாராஜா படைக்கு பயமா? அது பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பாருங்க. எவ்வளவு இடையூறு வந்தாலும் ஒயிட் கேப் பேயை கடந்து போயாகணும். பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமா செயல்படுங்க. நீயா? வா, ஒன்ன சாப்பிடலாமா? அருமையான இரவு, நிலா வெளிச்சம், இதெல்லாம் பல நாள் முன்னாடியே நம்ம அனுபவிச்சிட்டோம் ஜாக். சரியா சொன்ன. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் பின்னாடி நீ சுத்த, உன் பின்னாடி நான் சுத்த, ரெண்டு பேரும் காதல்ல தழைச்சிருந்தோம். செயின்ட் டாமினிக்ல தான் நம்ம ஒன்று சேர்ந்தோம். அதெல்லாம் மார்டினிக். செயின்ட் டாமினிக்ல நான் உன்னை கொல்ல முயற்சி பண்ணேன். ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு சாதாரண படகோட்டி கூடலாம் நான் பேசக்கூடாது. எனக்கு ஒரு சந்தேகம். நான் தான் உன் முதல் காதலனா? உனக்கு தேவையானது வேணும்னா யாரா இருந்தாலும் மயக்கிடுவேல. ஆனா உன்னோட இந்த வித்தை எனக்கு நல்லா தெரியும். நேர விஷயத்துக்கு வர. சமயம் பார்த்து அந்த பிளாக் பியர்டை கைட்டு விட்டுடலாம். நீ நானும் ஒன்னா சேர்ந்து அந்த நீரூற்றுக்கு போகலாம். அதுல கிடைக்க போற எல்லாத்தையும் நம்ம ரெண்டு பேரும் சமமா பங்கு போட்டுக்கலாம். எப்பவும் இளமையா இருக்கலாம். அதுக்கான சடங்குகளை நீ என்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறேல? ஆமா, அத பத்தி முழுசா சொல்லு. நான் உன்னை நம்பலாமா ஜாக்? நீ எப்பவும் என் பக்கம் இருப்பியா? ஆஞ்சலிகா, நீயும் நானும் கப்பலும் கடலும் மாதிரி ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. சடங்குகளை பத்தி சொல்லு. முதல்ல இளமையின் நீரூற்றில் இருந்து தண்ணி, அப்புறம் ஒரு கடல் கண்ணியோட கண்ணீர் தொடி, பான் ஸ்டீலியோன்ல இருந்து எடுக்கப்பட்ட வெள்ளி கிண்ணங்கள், இது எல்லாத்தையும் வச்சு இது எல்லாத்தையும் வச்சு இன்னொருத்தருடைய ஆயுளை நமக்கு சொந்தமாக்கிக்க முடியும் ஜாக். என்ன இன்னுமா புரியல? தனியா போனா ஒன்றும் நடக்காது, சேர்ந்துதான் போகணும். சடங்குல முக்கியமானது நரபலி. அத பத்தி யாரும் சொல்லவே இல்லை. ஆனா அதான் உண்மை. எனக்கு அந்த நீரூற்று மேல இருந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. உனக்கு தேவையான ஒண்ணு இந்த கப்பல்ல இருக்கு ஜாக்.